சரி, யார் யார் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பிள்ளைலாம் கிளாஸ்ல யாருக்கிட்டையுமே பேசவே செய்யாது, ஆனால் ஸ்டேட்டஸ்ல பாட்டை பாரு. இந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு தான் லீவ் விட்டாவன்னு சொன்னான், ஆனால் புத்தகத்தை எடுக்காளா போனதான் பார்த்துட்டு கிடக்கா. நம்ம வந்து நிற்கிறது கூட தெரியாமல் இந்த பிள்ளை ஃபோனில் யாரை பார்த்து சிரிச்சிட்டு கிடக்கு. ஏட்டி திவ்யா, என்னம்மா? ஏப்ல நான் வந்து நிற்கிறது கூட தெரியாமல் யார்கிட்டடி பேசி பேசி சிரிச்சிட்டு இருக்க நீ? ஏம்மா, நான் யார்கிட்டயாவது ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களா? நான் ஃபோனை தானே பார்த்துட்டு இருந்தேன். ஃபோனில் அப்படி என்னத்தை பார்த்து சிரிக்கா நீ? மீமுமா? மாமாவா? எந்த மாமாட்டி? ஐயோ அம்மா, அது மாமா இல்லை, அதுக்கு பேர் மீமு. என்ன இலவிட்டி அப்படின்னா? ஏம்மா, ஃபோனில் இந்த காமெடி ஆடெல்லாம் வீடியோலாம் எடுத்து போடுவாவல்ல, அதுதான், அதுக்கு பேர் தான் மீமு, ரீல்ஸ் அப்படிலாம் சொல்லுவாவ. அதில் தான் ஒரு மீம் பார்த்தேன், சிரிப்பாக இருந்து சிரிச்சிட்டு இருந்தேன். யாரோ என்னமோ போட்டு அதெல்லாம் எதுக்கு நீ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா? எம்மா, யாராவது பாப்பாவன் தான் அவிய வீடியோவே போடுவாவ. எம்மா யாரும் பார்த்துட்டு போட்டு உனக்கு என்ன? ஏன் அதை பார்த்தாதான் உனக்கு நம்ம வீட்டில் இருக்க சோறு இறங்குமா? தினமும் நீ அதை பார்த்து பார்த்து சிரிக்கேன்னு அந்த பையனும் எவனாவது பேச போறான்டி? ஐயோ அம்மா, நான் அதை பார்த்து சிரிக்கேன்னு அவியலுக்கு தெரிய கூட செய்யாது, நான் எங்க இருக்கேன்னு கூட தெரியாது. எம்மா அதெல்லாம் நமக்கு வேணாம்டி. எவனோ என்னமோ பண்ணிட்டு போறான் திவ்யா, நீ ஒழுக்கமா படிக்கிறத மட்டும் பாரு. எம்மா, செத்தோட ஃபோன் பார்த்தேன், ஒரு வீடியோ நல்லா இருந்துன்னு சிரிச்சிட்டேன், இதுக்கு போய் இவ்வளோ பேசுறிய? உனக்கு முதல்ல அந்த போனை வாங்கி கொடுத்தது தான் தப்பா போயிட்டுன்னு நினைக்கேன். முதல்ல போனை தூக்கி தூர வீசிட்டு படிக்க வேலையை மட்டும் பாரு. உனக்கு படிக்கிறதுக்கு தானே இன்னைக்கு லீவ் விட்டாவன்னு சொன்னேன், அப்புறம் என்னடி உனக்கு? இந்த அம்மையை வச்சுட்டு நான் என்னதான் செய்யவோ கடவுளே. புத்தகத்தை எடுத்து ஒழுங்கா பரீட்சைக்கு படி. ஞம் 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 ஞம். எப்பா, நம்ம போடுற டீ கூட நல்லா தான் இருக்கு. அடடே, என்ன அறுசுவையா இருக்கு. நம்ம ஒரு டீ கடை வியாபாரம் பண்ணா கூட நல்லா தான் ஓடும் போல் இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே உற்சாகமா இருக்கு. ராசி பலன்ல வேற இன்னைக்கு எனக்கு ராசிக்கு அதிர்ஷ்டம்லாம் போட்டிருக்கு. பாப்போம் என்ன அதிர்ஷ்டம் வருதுன்னு. ஏக்கா, வனிதாக்கா. யார் அதுன்னு தெரியலையே. நான் தான் காலையிலேயே ஒவ்வொரு வீடா சவார போவேன். என் வீட்டுக்கு எவ சவார வந்தா? யாருட்டி அது? ஏக்கா நான் தான் சுதா வந்திருக்கேன். ஓ அவளா? கதவு திறந்துதான் டீ இருக்கு, கதவு பூட்டல, தள்ளிட்டு வா. என்ன டீ உள்ள வந்தோன்னு என்ன பார்த்தா அப்படி முழிக்க? என்னக்கா ஒரு பரபரப்பு இல்லாம சும்மாவே உட்காந்துருக்கிறிய? பரபரப்பு வேணுமா? எதுக்கு? சரியா போச்சு போங்க. மறந்துட்டியலா? இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு தேதி 12. ஏக்கா நம்ம ஒரு லாட்ரி சீட்டு வாங்கியிருந்தோம்ல, 25 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முந்தி. அதுக்கு இன்னைக்கு தான் ரிசல்ட்டு. யார் நம்பர் வரப்போகுதோ தெரியல. 10 மணி போல தான் வருமா. உங்கள் நம்பர் என்னது? என்னடி சொல்லியா? இன்னைக்கு தான் ரிசல்ட்டா? கிடைச்சவியலுக்கு லக்கு தான். 25 லட்சம் கிடைக்க போகுதுன்னா சும்மாவா? ஆமாம் வனிதாக்கா, நம்மளே மாதிரி எத்தனை பேர் போட்டிருப்பாவ என்ன? எத்தனை பேர் இன்னைக்கு அவளோட எதிர்பார்ப்பாவ. யாருக்கு கிடைக்க போகுதோ அந்த அதிர்ஷ்டம். நமக்கும் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். சரி உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்கா? ஏக்கா இன்னைக்கு தேதியை நிறைய பேர் மறந்துருப்பாவ. எல்லாருக்கும் போய் நான் ஞாபகப்படுத்திட்டு வாரேன். 10 மணிக்குள்ளே வந்துடும். ஆமாம், உங்கள் நம்பர் என்னதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. அந்த தாளை வேற எங்கே வச்சு தொலைஞ்சது ஞாபகம் இல்லட்டி. சரி, நான் வீடெல்லாம் தேடி பார்க்க, எங்கேயாவது கிடக்கும் என்ன? அட என்னக்கா, இதெல்லாம் பத்திரமா வைக்க மாட்டீங்களா? வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது கிடக்கும், தேடுனா கண்டுபிடிச்சிருவேன். சரிக்கா, அப்போ நீங்கள் தேடி வைங்க, என்ன நான் போயிட்டு வரேன். யாருக்கு கிடைக்குதோ இல்லையோம்மா, இந்த சுதாக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது. அப்புறம் அப்படி மட்டும் கிடைச்சிட்டுனா இவ போடிய ஆட்டம் தாங்க முடியாதப்பா. நம்ம ஏசிட்டு போனோன்னா புள்ள என்ன அழகா உட்காந்து படிக்கா. மக்களே. என்னம்மா சொல்லுங்க. பரீட்சைக்கு படிக்கிறியா மக்களே? ஆமாம்மா, படிச்சுட்டு தான் இருக்கேன். மக்கா, அப்பா காலையிலேயே கடை தெருவுக்கு போனாவ. அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு வந்திருக்காவ, பார்த்துக்க, கோழிக்கறி. இப்போ அதை பிரியாணி மாதிரி செஞ்சு தரட்டுமா இல்லை கிரேவி மாதிரி வச்சு தரட்டுமா? ஏம்மா கிரேவி எல்லாம் வேணாம்மா, பிரியாணி செய்யுங்கம்மா, அதான் சூப்பராக இருக்கும். எனக்கு ஸ்டடி லீவும் விட்டுட்டாவ, நல்லா சாப்பிடுவேன். சரி மக்கா, உனக்கு பிரியாணி செஞ்சுருங்க. மிச்சம் கறி கடந்தா சில்லி மாதிரி பொரிச்சு தந்துடுறேன், அதை சாப்பிட்ரு என்ன. அப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருஎன்னம்மா, அவன் ராத்திரிக்கு வந்து தின்னுக்கிடட்டு. சரிம்மா, நீங்கள் போய் செய்யுங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன். சரி மக்களே. சரி, அம்மா சமைக்கிறக்குள்ளே நம்மளும் போய் நோட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். எழுதி பார்க்க கூட நோட்டே கிடையாது. இப்படி நான் மனப்பாடம் பண்ணினேன்னா 5 நிமிஷத்தில் மறந்து போயிடும். எழுதி பார்த்தாதான் மனசில் வேற நிற்கும். ஏம்மா, நீங்கள் சமைச்சிட்ருங்க, நான் போய் கடையில் நோட்டு வாங்கிட்டு வந்துடுறியம்மா. சரி மக்களே, வேற துணி ஏதாவது போட்டுட்டு போட்டி? ஆட்டுமா, வேற துணி மாற்றிட்டு போகிறேன்.
ஐயோ, இவன் எங்க இங்க வந்தான்? சரி, கண்டுக்கிடாத மாதிரியே போ. அடடடடா, நீங்க எங்க இங்க? ஹலோ, இது என்னோட ஊரு. இங்க வந்துட்டு நீ எங்க இங்கன்னு என்ன ஏன் கேள்வி கேட்கிய? எப்ப இருந்து இந்த ஊர் பேர் திவ்யான்னு மாத்துனாவ எனக்கு தெரியலையே. ஐயோ, என் ஊருனா என் பேர் இருக்குன்னு சொல்லல, நான் இருக்க ஊரு. நீ இருக்க ஊரு தானே, யாரு வேணாலும் வரலாம் போலாம் அப்படிதானே? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். ஃபோன் வந்துச்சுன்னு பேசிட்டு நின்னேன். உன்னை பார்த்தோன்னா அப்படியே நின்னுட்டேன். என்ன பார்த்தோன்னே நீங்க எதுக்கு நிக்கணும்? இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்காது, பாத்துக்கிடுங்க. சும்மா சும்மா பின்னாடி வர வேலை, பேச ட்ரை பண்ற வேலையெல்லாம் வச்சுட்டு நான் எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். ஹலோ ஹலோ மேடம், ஒரே நிமிஷம். நான் எதுக்கு நின்னுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கோவப்படுங்க என்ன? எதுக்கு நின்னிய? இந்தாங்க உங்க கொடை. அன்னைக்கு உங்க தம்பியை பார்த்ததும் அப்படியே கொடையை அந்த ஆளை வச்சுட்டு போயிட்டியல்ல, எடுத்து பத்திரமா வச்சிருந்தேன். உங்களை பார்த்தா கொடுக்கலான்னு. இன்னைக்கு பார்த்துட்டேன், அதனால கொடுக்கறதுக்காக நின்னேன். சரியா? சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல, கொடையை எடுத்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க என்ன? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே, நான் போயிட்டு வரட்டுமா? ஆ சரி. பாய். பாய்ங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி. அவ்வளோ நல்ல பையனாடா நீ. பார்த்துக்கிடியே. அப்பாடா, நல்லா சமைக்கும் போதே மனமா இருக்கு. போன் வேற வருது, யார் போடியாவன்னு தெரியல. சொல்லிட்டு பெரிய பொண்ணு. ஏக்கா, டூர் போறதுக்கு வீட்டில் கேட்க சொன்னல, கேட்டியலா இல்லையா? கேட்டோம் டி. ஒரே மழையா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் பொறுத்து போங்கன்னு சொல்லி சொன்னாவே அவிய. அப்படியா சொன்னாவ அண்ணே? அதுவும் சரிதான்க்கா, மழையும் வந்துட்டு தானே இருக்கு, அப்போ கொஞ்சம் பொறுத்தே போவோம் என்னக்கா? சரி, சமைச்சிட்டியலா? இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேம்மா. நீ சமைச்சிட்டியாம்மா? இனிமேதாக்கா என்ன சமைக்கன்னு பார்க்கணும். சரிம்மா. சரிக்கா, வைக்கேன், பிறகு கூப்பிடியேன். ஆட்டுட்டி. பிரியாணி செய்யன்னு சொல்லலான்னு தான் பார்த்தேன். சொன்னால் அது வேற உடனே சாப்பிட வரேங்கான்னு சொல்லுவாளுவ. வேண்டான்னு சொல்ல முடியாது. கறி வேற கொஞ்சோட தான் கிடக்கு, அதான் எதுவும் சொல்லலை. சரி. இந்த வாரேன். என்ன நோட்டை வாங்க போனேன்னு சொல்லி கொடையோட வந்து நிற்கா? இல்லைம்மா, நோட்டை வாங்கி ஹால்லேயே வச்சுட்டேன். கொடைய அன்னைக்கு காலேஜ்லேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னோம்ல. நான் போன பிறகு இன்னொரு பிள்ளை கிளம்பியிருப்பா போல் இருக்கு, அவள் பக்கத்து ஊருக்காரி. அவள் இந்த கொடையை எடுத்து வச்சாலாம் பத்திரமா. அதான் என்ன கடையில் பார்த்தாளா, அவளும் அந்த கடைக்கு வந்தா, அதை கொடுத்துட்டு போறா. கொடையை தூக்கிட்டேவா அந்த புள்ள அலைஞ்சு? ஐயோ இல்லைம்மா, அவள் ஸ்கூட்டி தான் வச்சிருக்கா. அந்த வண்டிக்கு பின்னாடி வச்சிருப்பா போல, காலேஜுக்கு வந்தோன்னு கொடுக்கலான்னு. அதை கடையில் பார்த்தோன்னே எடுத்து கொடுத்துட்டு போறா. இந்த ரூமில் தானே கொடையை வைக்கணும், அதான் கொண்டு வந்தேன். அப்படியா? சரி சரி மக்கா, நீ கொடையை வை. வச்சுட்டு டக்குன்னு போய் துணியை மாற்றிட்டு வா. பிரியாணி ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பிடுவோம். இதோ ஒரு நிமிஷத்தில் போயிட்டு ஓடி வந்துடுறேன். நல்லா சாப்பிடு மக்களே. என்ன வேணும்னா கேளு என்னம்மா. நான் சொன்னேன் பாத்தியாட்டி, சரசக்கா வீட்டில் நல்ல மனமாக இருக்கு, எப்படியும் பிரியாணியாக தான் இருக்கும்னு நான் சொன்னேன் பாத்தியா? இவளுக எப்படி வந்தாளுக? பிரியாணி சமைக்கன்னு சொன்னாதான் வருவாளுவன்னு தான் பிரியாணி சமைக்கன்னே சொல்லாமல் வச்சுருந்தேன். வாங்கம்மா. என்ன அங்கேயே நின்றுட்டியே, ஆச்சரியமா பாக்கியே? நம்ம தெரு ஓடி நடந்து வந்துட்டு இருந்தோம்க்கா, நல்ல வாசம் வந்து. நான் பெரிய பொண்ணுக்கிட்ட சொன்னேன், சரசக்கா வீட்டில் தான் பிரியாணி செய்கிறாவேன்னு. அவள் தான் இல்லவே இல்லைன்னு சொன்னான், அதான் இழுத்துட்டு வந்தேன். ஆமாக்கா, நான் காலையில் ஃபோன் பேசும்போது கூட நீங்கள் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லலல்ல, அதான் வேற எங்கேயோ வீட்டில் வாசம் வருதுன்னு நினச்சிட்டேன். காலையில் நீ சமைச்சிட்டிங்களான்னு தானே கேட்ட பெரிய பொண்ணு, அதான் சமைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நீ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன்ல. சரி விடுங்க, இப்போ அதனால என்ன, 2 தட்டில் சோறை போட்டு எடுத்துட்டு வாங்க. என்னக்கா நின்றுட்டு இருக்கியே, சீக்கிரம் கொண்டாங்க. இந்த போறேம்மா. பிரியாணின்னு சொன்னாதான் வீட்டுக்கு வந்துருவாளுவன்னு நினச்சேன், இப்போவே வந்துட்டாளுவ. நான் வேற அளவாக தான் செஞ்சுருக்கேன். இனி அவிய மதியானத்துக்கு வந்தால் என்ன செய்யன்னு தெரியலையே. தம்பி வேற சாயந்தரம் தான் வருவான். சரி, இருக்கிறத ஆளுக்கு சத்தோல போட்டு கொடுப்போம். மீதி இருக்குது, நமக்கு பத்தலைனா கூட அவியலுக்கும் தம்பிக்கும் மட்டும் கடந்துட்டு போகுது. நம்ம கூட இன்னொரு நாள் செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவோம். ஏன் திவ்யா, உனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையாம்மா? இல்லத்தே, ஸ்டடிலே விட்டுருக்காவ பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தானோ? இல்லத்தே, 3 நாள் லீவு தான். சரிம்மா, நீ சாப்பிடு. சரிம்மா, சாப்பிடுங்க. ஏக்கா, நீங்கள் சாப்பிடலையா? இப்போ பசிச்ச மாதிரி இல்லை பெரிய பொண்ணு, நான் பிறகு கொஞ்சம் பிந்தி சாப்பிடியேன். போட்டு சாப்பாடு அடிப்பொலியாலாம் இருக்கு. பரமேசு, சரசக்கா செஞ்சா எப்பயும் சூப்பராக தான்ட்டி இருக்கும். சரியா போச்சு, வனிதா வேற வந்துட்டா. வாமா வனிதா, எதுக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்கா? ஐயோ, வனிதாக்கா வந்துட்டா, சொல்லாம திங்கோன்னு கோவப்படுமே. இப்ப சண்டை இழுத்துட்டுல அலையும், என்னத்த சொல்லி சமாளிக்க? ஆமா, நல்லா சோத்தை போட்டு தின்னுங்க. நான் ஒருத்தி இருக்கேன்னு மறந்துருங்க என்ன? ஏக்கா, உங்களை போய் மறப்போமா? இப்பதான் நினைச்சோம் அக்காவுக்கு கூப்பிடணும்னு, அதுக்குள்ள 100 ஐஸ் நீங்களே வந்து நின்னுட்டிய. உடனே படத்தை போடாதட்டி என்ன? கோவப்படாதியக்கா, வந்து சாப்பிடுங்க. ஏன் சரசக்கா, இவிய மறந்தா கூட பரவாயில்ல, நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியல்ல. ஏம்மா, நானா 2 பேர்த்தையும் வர சொன்னேன்னு கேளு.
சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவிய வந்தாவ, அதனால சோறு போட்டு கொடுத்தேன். அவிய வந்து 10 நிமிஷம் தாண்டி ஆயிருக்கும். அதுக்காக ரோசப்பட்டு ஒன்றும் சாப்பிடாம போயிடுவேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு தட்டில் எடுத்துட்டு வாங்க. இதுக்கு தான் இந்த சீனு போல. ஏதோ திங்காதவ மாதிரி ரோசை போட்டுட்டு எடுத்துட்டு வர சொல்லியா. அது என்னது என்னமோ கையில் வச்சிருக்கிறிய? அது இந்த லாட்ரி சீட்டு ஒன்று போட்டிருந்தேன் பார்த்துக்க. இன்னைக்கு தான் 10 மணிக்கு அது ஏதோ ரிசல்ட்டு சொல்லியாவலாம். அதனால எடுத்துட்டு வந்தேன். ரிசல்ட் வர நேரத்துக்கு நம்ம நம்பராக இருந்தால் தேடணும்ல, அதான். பெரிய பொண்ணு, அதுக்கு அப்படியே 25 லட்சம் கிடைக்க போகிற மாதிரி என்ன பந்தா போடுது பத்தியா? அதான் பாருட்டி, கிடச்சிட்டுன்னா அவ்வளோதான், காலு தரையில் நிற்காது போல. இந்தாம்மா எடுத்துகிட்டு வந்துட்டேன், சாப்பிடு. இருங்கக்கா ஒரு நிமிஷம், அதுக்குள்ளே ஃபோன் வேற வருது. ஹலோ, சொல்லு சுதா. ரிசல்ட் வந்துட்டா? என்ன நம்பரு? என்னடி சொல்லியா? உண்மையாவா? சரி. என்னக்கா சுதாட்ட ஃபோன் பேசணுன்னு முகம்லாம் பிரைட்டாக இருக்கு? ஏட்டி, நான் தான்ட்டி 205, லாட்ரி அடிச்சது 205ங்கிற நம்பருக்கு. அப்போ நான் தானே? பெரிய பொண்ணு, போய் இந்த காக்கா லாட்டரியில் 25 லட்சம் உழுகணும். அதான் பாருட்டி, கொஞ்சம் காக்கா பிடிச்சி வைப்போம், அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு லட்சமாக தரும். அதுவும் சரிதாண்டி. ஒரு கொண்டாட்டத்தை போடு, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கையில் காசு தரும். ரொம்ப சந்தோஷம் டி.